மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 82. அந்த ஞாயிற்றுக்கிழமை மலர் பின்பக்கம் வேலையாக இருக்க பைக் சத்தம் கேட்டு யார் என்று பார்க்க வாசலுக்கு வந்தாள். சரண்யா, புவனேஷ் பிள்ளைகளோடு வந்து இறங்கினர். அவர்களை கண்டதும் குதூகலத்தோடு துள்ளி குதித்து வந்தவளை அதட்டினாள் சரண்யா. மெதுவா வாடி, இனிமேல் எல்லாம் இப்படி ஓடக்கூடாது. வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டியா, உள்ளவா என்றவள் இரு பிள்ளைகளையும் கொஞ்சியபடி தூக்க முயற்சிக்க அவள் கையில் பட்டென்று அடித்தாள் சரண்யா. யாரையும் தூக்கக்கூடாது. போ அண்ணி, நீ ரொம்ப மோசம் என்று சினிங்கிவிட்டு, வாங்கடா உங்க அம்மா கிடக்கட்டும், நாம போய் விளையாடலாம் என்றாள். ஓகே மலரு என்று இருவரும் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டனர். ஏய் அழுத்தி பிடிக்காதீங்கடா, உங்க 2 பேர் உயரத்துக்கு கரெக்டாக அவள் வயிற்றுக்கிட்ட தான் வரீங்க என்று பதறினாள். அவர்களோ கண்டுகொள்ளாமல் மலரிடம் பேசுவதில் பிஸியாகி விட்டனர். ஹலோ மேடம், நானும் வந்திருக்கேன் என்றான் புவனேஷ். ஐயோ அண்ணா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? குட்டீஸை பார்த்ததும் எல்லாம் மறந்துடுச்சு என்றாள் அசட்டு சிரிப்போடு. அவனும் புன்னகையோடு வீட்டிற்குள் நுழைந்தாள். அண்ணன் இல்லையா மலரு? தேங்காய் எடுக்க ஆளுங்க வந்திருக்காங்க, அங்கே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். சரி சரி. இன்னைக்கு தளிர், பவி, சூர்யா 3 பேரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? எப்போ? டைம் சொல்லலை. ஏய், அப்போ உடனே கிளம்பி வர சொல்லடி, எல்லாரும் இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லை? சொல்கிறேன் என்று விட்டு அவர்களை அழைத்து விவரம் தெரிவித்தாள். செந்தில் வரலையா மலரு? இல்லை அண்ணி, அவன் பிஸி, அவனுக்கு இப்போ எல்லாம் 24 மணி நேரம் போதலை என்று சொல்லி சிரித்தாள். எங்கள் அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை வேற ஒருத்தர் செய்யணும்னா 10 கை கூட வேணும் போலிருக்கே என்று கேட்டு சிரித்தாள். அதிலையும் இந்த தோப்பு வீட்டு வேலை கம்மிதானே செந்திலுக்கு என்றான் புவனேஷ். சரண்யா எதுவும் சொல்லவில்லை, சின்ன புன்னகையோடு நிறுத்தி கொண்டாள். அதை கவனித்தாள் மலர். இல்லை அண்ணா, முன்ன வீரா அண்ணன் இருந்து பார்த்துக்கும், மாமா வந்து மேற்பார்வை பார்த்துட்டு போகிறதோட சரி. இப்போது வீரா அண்ணன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாததுனால வீரா அண்ணன் லீவில் இருக்கு, அப்பப்போ தான் வருது, அதனால தான் மாமாவுக்கு வேலை அதிகம். ஓ சரி சரி. சிறிது நேரத்திலேயே மூவரும் வந்துவிட அங்கே ஒரே கொண்டாட்டமாகி போனது. எல்லோருக்கும் சேர்த்து மலர் சமைக்க அவளோடு தளிரும் சரண்யாவும் உதவினார்கள். அதனால் சீக்கிரமாகவே சமையல் முடிந்துவிட அவர்களும் கொண்டாட்டத்தில் இணைந்து கொண்டனர். புவனேஷ் அவர்களோடு சிறிது நேரம் இணைந்தும் இணையாமலும் இருந்து கொண்டான். அந்த வீட்டை சுற்றி வந்தான். அங்கும் இங்கும் தோப்பிற்குள் சென்று பார்த்தான். பின் அப்படியே அங்கிருந்த கல் பெஞ்சில் தழுவி சென்ற தென்றலை ரசித்தபடி அமர்ந்து விட்டான். செல்வம் மலரை அழைத்து சிறிது நேரத்தில் வந்து விடுவதாக தெரிவிக்க சமைத்த உணவையெல்லாம் எடுத்து வந்து கூடத்தில் வைத்துவிட்டு வாழை இலை பரிமாறி தயாராக வைத்திருந்தனர். செல்வம் வந்ததும் எல்லோரும் சேர்ந்து உணவை உண்டனர். செல்வம் எப்போதும் போல் அதிகமாக பேசவில்லை. ஆனால் அவன் முகம் எப்போதும் போல் இலகுவாகவும் இல்லை. அது சரண்யா, புவனேஷ் இருவரையும் அவனிடம் இருந்து கொஞ்சம் தள்ளியே நிறுத்தியது. மனதிற்குள் வருத்தம் இருந்தாலும் சீக்கிரம் எல்லாம் சரியாக வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள் சரண்யா. புவனேஷோ செல்வம் தன்னிடம் ஏதாவது சரண்யாவை பற்றி கேட்பானோ என்று கொஞ்சம் பயந்திருக்க, அவனோ அப்படி ஒரு நிகழ்வே நடக்கவில்லை என்பது போல் இருந்ததில் கொஞ்சம் நிம்மதி கொண்டான். சரண்யா, புவனேஷ் இருவரும் அருகருகில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க பேச்சுவாக்கில் சாதாரணமாக அவள் கைப்பிடித்து ஏதோ தடுக்க யாரும் அறியாமல் தன் கையை அவனிடம் இருந்து மென்மையாக உருவி விலக்கி கொண்டாள் சரண்யா. அதில் புவனேஷின் கண்களில் ஒரு முறை வலி வந்து போனது. இது செல்வம் கண்டும் காணாமல் இருக்க மலரோ அவனை நேரிடையாக பார்த்து யோசனையாக கண்கள் சுருக்கினாள். அவனோ கண்கள் சிமிட்டி புன்னகைத்து ஒன்றுமில்லை என்பதை போல் காட்டிக்கொண்டான். சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் எல்லோரும் சேர்ந்து கொட்டமடிக்க ஆரம்பித்துவிட மெதுவாக வெளியில் வந்து நின்றான் புவனேஷ். தொண்டையை செருமிக் கொண்டு பின்னால் வந்தான் செல்வம். அவனை கண்டு புன்னகைத்தான் புவனேஷ். கொஞ்சம் வேலை இருக்கு மாப்ள, அதான் மறுபடியும் போக வேண்டியதா இருக்கு என்றான் மென்மையாக. பரவாயில்ல மச்சான், நீங்கள் வேலையை பாருங்க என்றான் அவன். நீங்களும் வர்றீங்களா? இல்லை மச்சான், இன்னொரு நாள் வரேன். அவன் சரி என்று விட்டு சென்று விட மீண்டும் அந்த பெஞ்சிலேயே சென்று அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் மலர். என்ன அண்ணா, தனிமையிலேயே ரொம்ப இனிமையோ என்றாள் கிண்டலாக. அவன் சின்னதாக புன்னகைத்தான். என்ன ஆச்சு, அண்ணி கோபமா இருக்கா என்ன? இல்லை என்பதாக தலையசைத்தான். இல்லையே, ஏதோ 2 பேர்கிட்டையும் சரியில்லையே, எப்பவும் போல அண்ணி சண்டை போட்டுச்சா? சண்டையே போட்டிருக்கலாம் மலர் என்றான் எங்கோ வெறித்தபடி.
அவனை அழுத்தமாக பார்த்தாள். சில நிமிடங்கள் கரைந்து அவன் அவளை பார்க்க, சாரி கேட்டுட்டீங்களா என்றாள். ம். அப்புறம் என்ன அண்ணா, சரியாகிடும் விடுங்க. விரக்தியாக புன்னகைத்தான். அவ என்னை ஒதுக்கி வச்சிட்டா மலரு என்றான். புரியல. எல்லார்கிட்டேயும் பேசுகிறா என்ன தவிர, எல்லார்கிட்டேயும் சிரிக்கிறா என்ன தவிர, கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும் வரும். அதை தாண்டி ஒரு வார்த்தையும் வர்றதில்ல. என் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கறது கூட இல்லை. விடுங்க அண்ணா, சண்டை போட்டு கத்தாமல் இருக்கிறாங்களேன்னு நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. உங்களை தான் தொந்தரவு பண்ணுறது இல்லையே. என்ன மலர் இப்படி சொல்கிற என்றான் வருத்தத்தோடு. அப்புறம் என்ன அண்ணா, எனக்கு தெரிஞ்ச நீங்கள் அப்படித்தானே விரும்புனீங்க. அவன் தலையை குனிந்து கொண்டான். ஆனால் உள்ள எங்கேயோ வலிக்குது மலரு. அவளுக்கு அண்ணியை கண்டா ஆகவே ஆகாது. இப்போ அவங்க கிட்ட எந்நேரமும் சிரித்து சிரித்து பேசுகிறா. அண்ணன் பொண்ணுங்களுக்கு கூட எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது என்ன, அப்பாவை கவனிக்கிறது என்னன்னு இருக்கா. இப்போ எல்லாரையும் நெருங்கிட்டா, என்னை விட்டு மட்டும் தூரம் போயிட்டா. அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன அவங்கள விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணீங்க? வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம உங்கள் அப்பா தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் என்ன, ஏதோ லவ் பண்ணி பிரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? திகைத்து அவள் முகம் பார்த்தான். இப்போது அவள் கண்களில் கொஞ்சம் கோபம் எட்டி பார்த்தது. என்ன சொல்கிற மலரு? நான் என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்னது தானே. ஏய், அது ஏதோ சண்டையில் கோபத்தில் சொன்னது. சண்டையில் என்ன வேணும்னாலும் சொல்லலாமா அண்ணா? சில வார்த்தைகள் அண்ணியை எவ்வளோ காயப்படுத்தும்னு உங்களுக்கு புரியலையா? நான் சின்ன பொண்ணு தான், ஆனால் நானும் கல்யாணமான பொண்ணு. என்னோட எதிர்பார்ப்பும் எல்லா பொண்ணுங்கள மாதிரி தானே இருக்கும். அந்த புரிதலில் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது வேணும் இது வேணும்னு கேட்குற எல்லா பொண்ணும் தனக்கு தன் புருஷன்கிட்ட உரிமை இருக்குன்ற எண்ணத்தில் தான் கேட்குறாங்க. இதுவே அவங்க கிட்ட நமக்கு உரிமை இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ உடைஞ்சு போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க மனசில் மற்ற விஷயத்து மேலே ஆசை எப்படி வரும்? ஏன், வாழணுன்ற ஆசை கூட இருக்காது. மலரு, திகைத்தான் அவன். நல்ல வேலை, அண்ணி அந்த முடிவெல்லாம் எடுக்கல. அநேகமாக பசங்களுக்காக யோசிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அன்னிக்கு உங்ககிட்ட உரிமை இல்லைன்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்க. உங்கள் வீட்லேயும் இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க. அங்கே இருக்கிறது உங்கள் வீடு, இங்கே இருக்கிறது அவங்க அம்மா வீடுன்னா அப்போ அவங்க வீடு எது அண்ணா? ஓங்கி யாரோ அரைந்ததை போல் இருந்தது அவனுக்கு. ஒவ்வொரு தடவை அவங்க கோச்சிக்கிட்டு வரும்போதும் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு வருவாங்க. அப்போது நீங்கள் என் வீட்டை விட்டு உன் வீட்டுக்கு போனால் அவங்க எங்கே போகணும்? எனக்கு சத்தியமாக புரியல. ஏன், நாங்கள் பொண்ணுங்க மட்டும் அவ்வளோ பாவப்பட்டவங்களா? இல்லை, வீடே இல்லாமல் இருக்க நாங்கள் அனாதைங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் பேசாத மலரு. கேட்கும்போதே உங்களுக்கு வலிக்குதே அண்ணா. அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அன்னைக்கு நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமும் திரும்ப வந்தாங்களே, அவங்க எந்த சூழ்நிலையில் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தான் சொல்ல வர்றதை கூட கேட்க யாருமே இல்லாத நிலையில் திரும்ப வந்தவங்கள நீங்கள் கண்டுக்காமல் விட்டிருந்தா கூட அவங்க மனசு ஆறியிருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணது என்ன? அந்த நொடி தன்னைத்தானே அவ்வளவு வெறுத்தான். இன்னும் ஒன்னே ஒன்று கேட்குறேன், எனக்கு பதில் சொல்கிறீங்களா? அவன் என்ன என்பதை போல் பார்த்தான். நீங்கள் என்ன உங்கள் தங்கச்சியாக தானே நினைக்கிறீங்க? ஆமாம் என்பதாக தலையசைத்தான். அப்போ உங்கள் முன்னாடி நானும் மாமாவும் பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எங்கள் கல்யாணம் எப்படி முடிவாச்சுன்னு. இப்போ மாமா என்கிட்ட வந்து, அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், இல்லைனா என் தம்பியை விரும்பின உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அவன் முகம் இறுகியது. எதிரில் இருந்து பார்க்குறப்போ பேச்சில் இருக்கிற தப்பு புரியுதா அண்ணா? நீங்களும் இதே தானே பேசியிருக்கீங்க. அட்லீஸ்ட் எனக்காச்சும் இந்த கல்யாண சூழ்நிலை தெரியும். ஆனால் அண்ணியை நினச்சி பாருங்க, அவங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதுக்குன்னு நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை அண்ணா, ஏதோ அவங்க மனசில் நீங்கள் பட்டுட்டீங்க. அதனால உங்களை தான் முடிக்கணும்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கிட்ட போய் நீ வேண்டாம் வேண்டாம்னு தலைப்பாடா என் அப்பா கிட்ட அடிச்சிட்டேன்னு சொன்னால் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவன் கண்கள் கலங்கிவிட்டன. இதே வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தா பிடிக்கலனா போன்னு நீங்கள் போய்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ண அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு புரியுதா அண்ணா? மலரை பார்க்கவே தைரியம் இல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவங்க எங்ககிட்ட சொன்னது இது ஒன்று தான். இன்னும் வேற என்னென்ன பேசுனீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. வார்த்தைங்களை யோசிக்காமல் கொட்டிட்டீங்க. அப்புறம் அனுபவிச்சு தானே ஆகணும். ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வீட்டை விட்டு வேற போக சொல்லி இன்னும் ஆறாத காயத்தை கொடுத்துட்டீங்களே அண்ணா. அப்புறம் உங்களை விட்டு தூரமாக போகாமல் என்ன பண்ணுவாங்க? சில நிமிடங்கள் அங்கே அமைதி நிலவியது. சரி விடுங்க அண்ணா,
பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பழசை பற்றி இனி பேச வேண்டாம் என்று சொல்லி புன்னகைத்தாள். அவன் முகத்தில் வருத்தம் மறையவில்லை. அண்ணா, அங்கே பாருங்க என்றாள் அவன் கைப்பிடித்து. அவன் பார்த்தான். அங்கே சரண்யா சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள். அந்த பொண்ணு அழகா இருக்கு இல்லை? செல்லமாக மலரை முறைத்தான் புவனேஷ். அட, நிஜமாதான் அண்ணா, உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் என்ன நம்பலை இல்லை? வேணும்னா அந்த பொண்ணு பின்னாடி சுற்றி லவ் பண்ணி பாருங்க. அப்புறம் அந்த பொண்ணையும் லவ் பண்ண வைங்க. அப்போ தெரியும் நான் சொன்னது கரெக்டுன்னு. அவள் கூற்றில் இதுவரை இருந்த இறுக்கம் வருத்தம் எல்லாம் மறைந்து சின்னதாக சிரிப்பு வந்துவிட தலையை குனிந்து கொண்டான் புவனேஷ். என்ன அண்ணா சிரிக்கிறீங்க? லவ் பண்ண ரெடியா இல்லையா அதை சொல்லுங்க. 34 வயசில் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த சொல்கிற. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன அண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? என் மாமா எல்லாம் 100 வயசு வரைக்கும் என் பின்னாடி சுத்த சொன்னாலும் சுத்தும் தெரியுமா? இப்போது கொஞ்சம் சத்தமாகவே சிரித்து விட்டான். நிஜமாதான் அண்ணா. மீண்டும் சிரித்தவன் சரிடா என்றான். அப்புறம் ஒரு விஷயம், உங்கள் லவ் சக்ஸஸ் ஆனால் எனக்கு ட்ரீட் தரணும். என் தங்கச்சிக்கு இல்லாததா? கொடுத்துட்டா போச்சு. அது மலரு. என்ன அண்ணா? தேங்க்ஸ் என்றான் நெகிழ்ச்சியான புன்னகையோடு. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.